டிவிகே எம்எல்ஏ சரத்தை சொல்றீங்கல்ல. டிவிகே அமைச்சர் சரத்குமார் அவர்கள் என்னுடைய குழந்தைக்கு நான் மாத்திரை தான் நுணுக்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வீடியோ பதிவிட்டோம். மக்கள் யாரும் அதை நம்பலை. 1.5 வயது குழந்தைக்கு எப்படி மாத்திரை கொடுப்பாங்க, எந்த டாக்டரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தினாங்க. இப்போ ஒரு லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன் 4 மாத குழந்தைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டேப்லெட் கொடுத்ததை வீடியோவை பதிவிட்டு போட்டிருக்காங்க. டிவிகே எம்எல்ஏ சரத்தை சொல்றீங்கல்ல, 1.5 வயசு குழந்தைக்கு யார் டேப்லெட் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல. என் குழந்தைக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4 மாதம் தான் ஆகுது. இங்கே பாருங்கள், கவர்மெண்ட் ஜிஹெச்சில் கொடுத்த நான் மாத்திரையை காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதான் இந்த மாத்திரை. ஒரு நிமிஷம் எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா, இதுதான் இந்த மாத்திரை. இந்த மாத்திரை எதுக்காக நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று என் குழந்தைக்கு தொட்டியில் தூங்கிட்டு இருந்த குழந்தைய நான் தூக்கும்போது தெரியாமல் கை குழந்தை கண்ணில் இது பண்ணும்போது, கண்ணை தேய்க்கும் போது கையில் நகம் கண்ணில் பட்டு குழந்தைக்கு கண்ணில் நீராக ஓடிட்டு இருந்துச்சு. சரிங்களா, அப்போ நான் என்ன பண்ணேன், என்னென்னா அப்படி நீராக ஓடுதுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மணச்சநல்லூருக்கு நான் தூக்கிட்டு போனேன். அங்கே தூக்கிட்டு போனதுக்கு நான் கூட நினச்சேன், சொட்டு மருந்தாக சின்ன குழந்தையா இருக்காங்க, சொட்டு மருந்து எதை கொடுப்பாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் கிடையவே கிடையாது. என் குழந்தைக்கு சளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்த்துக்கோங்க, இதுதான் டேப்லெட்டு. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டேப்லெட்டை 4ஆக நறுக்கி, இப்படி 3 வேளைக்கு 4ஆக நறுக்கி காக்கா மாத்திரையாக 3 வேளைக்கு கொடுக்க சொல்லி சொன்னாங்க. எப்படி கொடுக்க சொன்னாங்கன்னா, தாய்ப்பாலை கொடுக்க சொன்னாங்க. 4 மாத குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கும்போது 1.5 வயசு குழந்தைக்கு மாத்திரை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? இது நான் அந்த சீட்டு எடுத்துகிட்டு வரல. நேற்று கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு போனேன் இல்லைங்களா, அந்த சீட்டை எடுத்துகிட்டு வரல. நான் என் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். என் வீட்டில் போயிட்டு அந்த சீட்டு நேற்று தேதிக்கான நான் சீட்டையும் காட்டுறேன் பாருங்க. டிவிகே அமைச்சர் சரத்தனை வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு பல பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ப்ரூஃப் காட்டுங்க, குழந்தைக்கு மாத்திரை வாங்கினீங்கன்ட்டு அந்த ப்ரூஃப் காட்ட சொல்லி கேட்குறீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. என்கிட்ட இப்போ நம்ம ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பீடியாட்ரிக் குழந்தைங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, மாத்திரை எழுதி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பேமெண்ட் கட்டி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி தானே? அப்போ நமக்கு பேமெண்ட் கட்டுறதுனால அவங்க என்ன மாத்திரை, அந்த மாத்திரைக்கு ரூபாய் எவ்வளோ அப்படின்றதுனால பில் போட்டு நமக்கு கொடுப்பாங்க. நம்ம போனது பார்த்திங்கன்னா ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல். அப்படின்றப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைய செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஒயிட் கலர் ஷீட் மாதிரி இருக்கும். பார்த்துங்க, இந்த மாதிரி ஷீட் மாதிரி இருக்கும். அதில் எழுதி கொடுப்பாங்க, குழந்தைக்கு என்ன மாத்திரை அப்படின்னு வேணுன்றதை எழுதி கொடுப்பாங்க. நம்ம போயிட்டு அவங்க கொடுத்தோம்னா அவங்க வாங்கிக்கிட்டு குழந்தைக்கு மாத்திரை எப்படி கொடுக்கணுன்றதை மட்டும் கொடுத்துட்டு சொல்லுவாங்க நமக்கு, இப்படி தான் குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கணுன்ட்டு. சரிங்களா, என்கிட்ட நம்ம போனது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ன்றதுனால ஓபி சீட்டுன்னு ஒன்று நமக்கு கொடுப்பாங்க இல்லையா. நமக்கு மாத்திரை வாங்குறதுல நமக்கு பில் தர மாட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன மாத்திரைங்கிறது அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது இல்லை. ஆனால் அவங்க கொடுக்குற மாத்திரையே இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு கரெக்டாக அந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி நம்ம கொடுப்போம். அப்படி தானே? அப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கான ஒரு ப்ரூஃப் வேணும்ல, அந்த ப்ரூஃப் தான் இந்த ஓபி சீட்டு. நம்ம யார் நார்மலாக நமக்கு தலைவலி, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நமக்கு ஒரு ஓபி சீட்டு போடுவாங்க. என்ன ஊர், என்ன பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்றதுக்காக கேட்டிருப்பாங்க. இப்போ என் குழந்தை நான் 4 மாதம்னு சொன்னேன். 4 மாத குழந்தைக்கு டேப்லெட் கொடுத்தாங்களான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆல்ரெடி நான் டேப்லெட் கொடுத்த வீடியோ நான் போட்டிருந்தேன். இப்போ அந்த ஓபி சீட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஓபி சீட்டில் என் குழந்தை எத்தனை மாதம் குழந்தை அப்படின்றத எந்த டாக்டர் பார்த்துருக்காங்கன்னு கொண்டு இதில் இருக்குது பாருங்கள். பார்த்துக்குங்க, ஜூம் பண்ணியே காட்டுறேன். உங்களுக்கு தெளிவாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. குழந்தை பேர் ருத்ரனு பாருங்கள், 4 மந்த்து குழந்தை. சரிங்களா, மணச்சநல்லூர் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போட்டிருக்காங்களா, கீழே ஃபோன் நம்பரோடு இருக்குது பாருங்கள். கீழே அதுக்கு கீழே பீடியாட்ரிக்ஸ் டாக்டர்னு குழந்தைங்க டாக்டர் இல்லையா, அதனால் கீழே போட்டிருப்பாங்க. தேதி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 30ஆம் தேதி, எப்போ, ஜூன் மாதம் 2026 போட்டிருக்காங்களா. தேதி நேரத்தை பாருங்கள், 11:22 டைம் நான் போனப்போ. சரிங்களா, இருங்க ஒரு நிமிஷம் நான் தெளிவாக காட்டுறேன். பார்த்துக்கிட்டிங்களா, இதுதான் பார்த்துக்கிட்டிங்களா, இதுதான் இதுக்கு உண்டான சீட்டு. சரிங்களா, இதுதான் அந்த ஓபி சீட்டு. நல்லா பார்த்துக்குங்க.